ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயருக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக பஞ்சாமிர்தம் பாயாசம் தாங்க. இது கேட்கவே ரொம்ப டேஸ்ட்டாக, அதாவது கேட்குறதுக்கு ரொம்ப எவ்வளோ இனிமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பாயாசத்தை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் வீட்லேயும் சமைச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முந்திரி திராட்சை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. அதுக்கப்புறமா ஒரு கப்பு சேமியா எடுத்து அதுவும் நெய்யில் போட்டு வறுத்துடலாம். ஆல்ரெடி இது வறுத்தது தான், இருந்தாலும் நம்ம வீட்டில் வறுக்கிறதுனால நெய் கொஞ்சம் வாசனையோடு இருக்கும். நான் கரெக்டாக ஒரு கப் அளவில் பால் எடுத்துக்கிட்டேங்க. நல்லா ஒரு திக்கான பால் எடுத்துக்கிட்டேன். அந்த பால் நல்லா கொதித்து வர டைமில் தான் ரொம்ப நல்லா ஒரு ஆடை மேலே வறுக்கிற டைமில் அது நல்லா டேஸ்ட் ரொம்ப கொடுக்குங்க. அந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச சேமியாவை அதில் போட்டுடலாம். சேமியாவை நல்லா போட்டு அப்புறமா நல்லா கிண்டி விட்டுடலாங்க. இது எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. சேமியாவும் நல்லா கொதிக்கணும். அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை வறுத்ததும் போட்டுடலாம். அதுவும் சேர்ந்து நல்லா வெந்து வருங்க. அப்போ ஒரு கடித்து சாப்பிட்றதுக்கும் அந்த பாயசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஒரு ருசிக்கு இது தாங்க. அதனால் நான் ஒரு கரண்டி அளவு தான் எடுத்துக்கிட்டேன். நான் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அது கூட சுகரும் போட்டுட்டேங்க. சுகரும் போட்டு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஏலக்காய் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேங்க. கொஞ்சமாக தண்ணியில் ஏலக்காவை தட்டி போட்ட அப்புறமா அந்த தண்ணியில் ஃபுல்லாக ஸ்மெல் வந்துடும் இல்லையா, அதில் அந்த டைமில் இந்த பாயாசம் ஊற்றுட்டேன்னா பாயாசத்துக்கே ஒரு தனி ஸ்பெஷல் ஒரு ஸ்மெல் வருங்க. நல்ல ஒரு வாசனை இருக்கும். அந்த வாசனை நம்ம எடுக்க சாப்பிடணும் ரொம்ப ஆசையாக இருக்குங்க. அந்த டைமில் ஒரு நல்ல ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இது கூட நம்ம ஒரு கரண்டி அளவு பஞ்சாமிர்தத்தை போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு நல்லா ஒரு கொதி வர டைமில் நம்ம இறக்கிடலாங்க. இது தான் ரொம்ப சிம்பிளானது ஃப்ரெண்ட்ஸ். இந்த புத்தாண்டு, அதாவது புதிய வருஷம் பிறக்கிற டைமில் யார் என்னென்ன வீட்டில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயா அது போய் உங்கள் ஃபீட்பேக் கண்டிப்பாக வேறு வாங்கி தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.